இந்த கதையில் வரும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அடச்சி, நீங்களும் உங்க ஆரத்தியும் என்ன ப்ரோக்ராம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே ரிசப்ஷன் சொல்லிக்கிட்டு காலத்தை 9 மணிலேருந்து 4 மணி வரை ஏற்றுக்கு முன்ன ஒரு தட்டையை வச்சுக்கிட்டு அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் இதில் வேற கொஞ்சம் வயசுக்காரங்க இன்சார்ஜ். அப்போ ஆரத்தி வேண்டாமே, ஒரு டான்ஸ் ஆடலாம். சரி, ஆடிடுவோம். டான்ஸ் டீச்சரே, எப்படி எங்க டான்ஸு? பாங்கோட்டி, நீங்க 5-6 பேர் சுடிதாரையும் போட்டுட்டு ஆடி தள்ளிடுவீங்க. நான் இங்க கேஜி பிள்ளைகளை போட்டு படிய பாடு எனக்கு இல்ல தெரியும். அப்படி என்னத்தை தான் ஆட சொல்லி கொடுத்திய? ஒரு ஆட்டத்தை போடுங்க பார்ப்போம். நிறுத்துங்க டீச்சர், என்னத்த டப்பு டப்புன்னு? ஸ்கூல்ல இனி 3 நாள் தான் இருக்கு, இன்னும் கதையே எழுதி முடிக்கல. வா, இவ ஒருத்தி வந்துட்டா ஒரு டைரியும் கொண்டு கதை எழுதின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கும் போகாம ஒரு ரூமையும் பூட்டிட்டு இருந்துருவா. நானா கிளாஸ் போகாம இருக்கேன்? சிஸ்டர்லாம் சொல்லிச்சுனும் டீச்சர் நீ கிளாஸுக்கு போகணும் போவான்டா, அஸ்வினி போவான்னு. அது இருக்கட்டு, என்ன எல்கேஜியில் பிள்ளைகளையும் காணையில டீச்சரையும் காணையில? அது ஒன்றும் இல்லை டீச்சர். எல்லா செவ்வாயும் ஃபர்ஸ்ட் பீரியட் கடைசியில் அவிய பிடி டீச்சராக மாறிடணும். ஆனால் செகண்ட் பீரியட் வந்தது நல்ல ரெஸ்ட் எடுப்பணும். பின்ன நானும் ஒன்றும் சொல்லியதில்லை, ஏன்னா அவிய இந்த பங்கு இல்லை. பின்ன நம்ம ஃபாதரை இப்போ இந்த பங்கில் உள்ளவர்களுக்கு தான் வேலைக்கும் எடுக்காரு. நம்மளும் ஒன்றும் சொல்லியதில்லை. அப்புறம் ஃபாதர் ஃபோன் பண்ணி நாளையிலேருந்து நீ வரண்டான்னு சொல்லிட்டா. என்ன டீச்சர் இப்படி சொல்லுதியா? இங்கே உள்ளவங்க வேலை செய்யாமலா இருக்கணும். அப்படி என்னத்த செய்துட்டுனா? அப்படி என்ன செய்யல டீச்சர், அவிய அதுல ஒரு கூட்டமா இருப்பணும். இருந்துட்டு சின்ன பிள்ளைங்க ஒரு ஐஸ் வாங்கினா ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கூட படாம எப்படி சூப்பணும், சே எப்படி குடிக்கணும்னு சரியா சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? ஃபாதரை அண்ணன் ஆபீஸ்ல 4-5 பேருண்டு வந்திருக்கணும். நான் சார் மாதிரி எல்லாம் பிள்ளைகளை போட்டு அடிச்சிடுவான். எனக்கு தெரியாது, போய் பாருங்க. இங்க 5-6 வாத்தியமாரோ கிடைக்கியானுவான். அடிச்சது ஒரு கணக்கு வேண்டாமா? எனக்கு மோனை அடிச்சு கையை ஒடிச்சு விட்டானோ இந்த பீட்டி வாத்தியமாருவா. எனக்கு மோனுக்கு இப்ப நான் சாப்பாடு வாரியா கொடுப்பேன். இவங்களை சும்மா விடுவனா? சிஸ்டர்கிட்ட சொல்லி கொடுத்தேன், கொடுத்து நான் கொடை. விஜய் நம்ம கதையில இல்லையே. ஒருவேளை லைன் ஏதாவது கிராஸ் ஆயிருக்குமோ? என்னத்த இஞ்ச என்ன ப்ரோக்ராம் வந்தாலும் ஒரு பாட்டு டான்ஸ், அதுக்கு மேல அடியும். வேற என்னத்த உண்டு? இப்ப இல்ல டீச்சரை, லாங்குவேஜ் டே, சயின்ஸ் எக்ஸிபிஷன், கேம்ஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் சூப்பரா நடத்தணும். என்னத்த நடத்துதோ ஃபாதரை, முதல்ல 1.5 சென்ட் பூமியை வேண்டுங்க. இந்த டிராயிங் டீச்சருக்கு பிள்ளைகளுக்கு படத்தை வச்ச இடம் இல்லாம அப்போ ஆபீஸ்ல யாருக்கு இருக்க ஒக்கையில. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியோம்ல, கடைசியில் சாப்பாடு தருவினுமா? அதுக்கெல்லாம் பயப்படாத, அதெல்லாம் ஃபாதர் கரெக்டா ஒரு ஆளை
பொறுப்பா போட்டு ரெடி பண்ணி தருவாரு. பின்ன என்ன, நமக்கு தான் ஒண்ணும் கிடைச்சாது. சரி, இப்ப என்ன சொல்ல வாரிய? இவங்க தான் ஏபிஜிஎம் கண்ட சிங்க பெண்களோ? மாரங்கோட்டி காலத்தே வந்துருவாளுவா. பாட்டு டான்ஸ் யாருக்கும் வீட்டுக்கும் போவாண்டா. மொத்த கக்கூசைய நான் தான் கழுவணுமா? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. நன்றி கடல் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. ஒரு முறை தலைகுனி உன் பெற்று சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு 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 நெஞ்சில் வல்லை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி என்று நீ வடித்த வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும். நீ